என்னை மக்கள் துரியோதனன் என்ற அடையாளம் கண்டுகொள்வார்களோ? மகாராஜா, தாங்கள் கொலுமண்டபத்திற்கு வரும்பொழுது ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட துரியோதன மகாராஜா வருகிறார் என்று ஏன் கூறுகிறார்கள் தெரியுமா? ஏன்? உங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்குத்தான். அப்படி என்றால் மக்கள் மத்தியிலே நான் அறிமுகம் இல்லாதவன் என்று கூறுகிறீர்களா? மக்களிடம் புகழ் பெறுவதற்காகத்தான் இப்படி மாறு வேடமிட்டு நகர்வலம் வருவது. தெரிந்து கொள்ளும். கொடைவள்ளல் கர்ண மகாராஜா வாழ்க! அள்ளி கொடுக்கும் வள்ளல் கர்ண மகாராஜா வாழ்க! கொடைவள்ளல் கர்ண மகாராஜா வாழ்க! ஏன்பா, கர்ண மகாராஜா ஏதாவது உதவி செஞ்சாரா? ஆமாம்மா, எனக்கு 3 பொண்ணுங்க. அந்த பெண்களோட கல்யாணம் பணம் இல்லாம பல வருஷம் தள்ளி போச்சு. கர்ண மகாராஜிட்ட போய் கேட்டேன். அள்ளி அள்ளி கொடுத்தாரு பொன்னையும் மணியையும். அதாம்மா கட்டிக்கிட்டு போறேன். அப்பா, நான் ஒருத்தி 6 பிள்ளைங்களை காப்பாத்தினேன். அந்த 6 பிள்ளைங்களும் ஏன் ஒருத்திய காப்பாத்த முடியல? அவளைய விடு. சூரிய பகவான் கோயில் திருவிழாவுக்கு கர்ண மகாராஜா இந்த வழியே தான் வருவாரு. அவரை பார்த்து கும்பிடு. ஏழைகள் கூட்டத்தில் இருந்தாலும் எளிதில் கண்டுகொள்வார் கர்ண மகாராஜா. வற்றுமா? மந்திரி, இந்த ஏழை தாய்க்கு நாமே உதவி செய்வோம். கர்ணனை புகழ்வது போல் நம்மையும் புகழட்டும். என்ன சொல்கிறீர்? ஆஹா, வரும். ஆஹா. அம்மா, மகாராஜா தங்களுக்கு உதவ வந்துள்ளார். இதில் 100 கழஞ்சி பொன் இருக்கிறது, வைத்துக்கொள். கர்ண மகாராஜா வாழ்க! கர்ண மகாராஜா வாழ்க! கொடுப்பது நான், புகழ்வது கர்ணனையா? கொடுப்பது என்றால் கர்ணன் தான் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஓம் நமோ நாராயண, 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 ஓம் நமோ நாராயண. இந்த வைரக்கல் என் குடிசை முன் கிடந்தது. இது யாருடைய சொத்தோ தெரியவில்லை. என் வாசலில் தவறவிட்டு போயிருக்கிறார்கள். இதை யாரிடம் சேர்க்க வேண்டுமோ அவரிடம் சேர்த்து விடுங்கள். இது கர்ண மகாராஜாவின் கல். கர்ணன் வேண்டுமென்றேதான் இதை உன் குடிசை முன் போட்டுவிட்டு போயிருக்கிறான். நான் கர்ணனிடம் கேட்கவில்லையே. கர்ணன் கேட்டுக் கொடுப்பது கொஞ்சம், கேளாமல் கொடுப்பதே அதிகம். கர்ணன் இரவில் நகர்வலம் வருகிறான். ஏழைகளின் வீடுகளை கண்டு அவர்களின் வீட்டு வாசலில் இப்படி விலை உயர்ந்த வைர நகைகளை போட்டுவிட்டு போகிறான். சில ராஜாக்களும் நகர்வலம் வருகிறார்கள். அவர்கள் திருடர்களையும் குற்றவாளிகளையும் தேடித்தான் வருகிறார்கள். ரிஷி நமக்கு ஜாடை பேசுகிறார். நமக்கல்ல, உமக்கு. பெண்ணே, உன் பாத்திரத்தில் பிச்சை இடுபவர்களில் பலர் உன் இளமை மீது எச்சம் வைக்கிறார்கள். நீ இந்த வைரத்தை விற்று உன் வறுமையை போக்கிக்கொள். மகர்ஷி, கர்ண மகாராஜாவிற்கு என் நன்றியை எப்படி சொல்வது? நன்றியையும் புகழையும் எதிர்பார்த்து கொடை தருபவனல்ல கர்ணன். அறவிலை வணிகன் கர்ணன் அல்ல. அகில உலகில் அண்ட சராசரங்களில் கர்ணனே ஈடு இணையற்ற வள்ளல். அந்த சிறந்த வள்ளல் வாழ்க! என் வாழ்நாளும் சேர்த்து வாழ்க! ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. ஓ பூமாதேவி. மகரிஷியே, கர்ணனை வள்ளல் என்று சொல்லுங்கள், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஈடு இணையற்ற வள்ளல் என்பதை எதிர்க்கிறேன். மண்ணின் விளைச்சல்தான் மனிதனுக்கு கிடைக்கும் பெருங்கொடை. பூமாதேவியான என்னை விட கர்ணன் பெரும் வள்ளலா? நிச்சயமாக. நீ இந்த மண்ணில் வேர்வை சிந்தி பாடுபடுபவனுக்கே பலன் தருவாய். உழைப்பவனுக்கு நீ தருவது ஊதியமே தவிர உயர்ந்த கொடை என்று கூற முடியாது. உனக்கு முன் ஒரு காலற்ற கன்னிப்பெண் இங்கு வந்தாள். அவளைப் போல் ஊனமுற்றவர்களால் இந்த மண்ணில் பாடுபட முடியுமா? உழைக்கும் தொழிலாளிக்கு உதவும் முதலாளியே தவிர நீ ஒரு கொடையாளி அல்ல.
ஓம் நமோ நாராயண. ஓ மகரிஷியே, நான் வருண பகவான். பூமியின் வளமத்தனைக்கும் மழையே காரணம். மழை இல்லையேல் பூமியில் ஒரு செயலும் இல்லை. மழையை கொடைக்கு உதாரணம் காட்டி பேசுவார்கள். ஆமாம், கர்ணன் என்னை விட உயர்ந்த வள்ளலா? நிச்சயமாக. நீ கொடுப்பாய், கொடுத்த வேகத்திலே எடுத்துக்கொள்வாய். மழை பெய்து பூமி வறண்டு விடுகிறதே சில நாட்களில். அதை சொன்னேன். கர்ணன் கொடுப்பானே தவிர திரும்ப எடுப்பதில்லை. நீ கொடுக்கல் வாங்கல் வியாபாரி. ஆனால் கர்ணனோ கோடியில் ஒரு உபகாரி. நமோ நாராயணா. கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பவனுக்கு இவ்வளவு புகழா? இன்னும் எவ்வளவோ புகழ். பேசாதே. தேங்காய்க்கு பதிலாக உன் தலையை உடைப்பேன். பேசாமல் வா. அடடே, வருக வருக, வள்ளல் கர்ணனே வருக. கடன்கார கர்ணனே வருக வருக என்று கூறு. என்னிடம் நிதி வாங்கி செல்கிறாயே, அதற்காக கடன்காரன் என்கிறாயா? துரியோதனா, உண்மையிலேயே குபேர குந்தனிடம் நான் கடன் பெற்று விட்டேன். தர்மம் செய்வதற்கு நிதி தட்டுப்பாடு. உன்னிடம் அடிக்கடி வந்து கேட்டால் நீ அழுத்துக் கொள்வாய். ஆகையால் என்னுடைய அங்கதேசத்து 50 கிராமங்களை குபேர குந்தனும் அடமானம் வைத்து விட்டேன். அங்கதேச அரசனுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பணக்காரனா அந்த குபேர குந்தன்? யார் அவன்? அவனுக்கு எப்படி வந்தது இவ்வளவு பணம்? மகாராஜா, அவன் வெறும் குந்தன் தான். பணம் வரவும் குபேர குந்தன் என்று பெயர் மாற்றிக்கொண்டு பெரிய அரண்மனையில் வாழ்கிறான். அவன் ஆரம்பத்தில் பெரும் கடன்காரன். கடனுக்காக ஒருவன் அவன் கழுத்தில் துண்டை போட்டு இழுத்தான். அப்பொழுது அந்த வழியாக வந்த நம் கர்ண மகாராஜாவை கையெடுத்து கும்பிட்டு காப்பாற்றுங்கள் என்றான். இவர்தான் அவன் பட்ட கடனை கட்டி மீட்டதோடு அல்லாமல் கைப்பணமும் தந்து பிழைத்துக் கொள்ள சொன்னார். அந்த பணத்தை வட்டிக்கு விட்டு பல பேர் கழுத்திலே துண்டை போட்டு இழுத்து பெரும் பணக்காரனானால் அவன் இல்லையா? ஆமாம், அவன் அப்படி என் கழுத்திலும் துண்டை போட்டு இழுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை நாடி வந்திருக்கிறேன். உன்னிடமே தர்மம் வாங்கி உன்னிடமே கடன் கொடுப்பதா? உன் காலபீட வில்லை வளைத்து ஒரு கணையை ஏவினால் கட்டுக்காவல் அரண்மனையை தகர்த்து அவன் கஜானா முழுவதையும் உன் காலடியில் கொண்டு வந்து போடுமே. யோதனா, கொள்ளையடித்து தர்மம் செய்ய நான் விரும்பவில்லை. தவறான வழியில் பணத்தை சேர்த்து தர்மம் செய்கிறார்களே, அது குஷ்ரோகின் அழுகி புழுத்த கையால் அள்ளித்தரும் வெண்ணைக்கு சமம். கர்ணா, உன் கவச குண்டலம் எங்கே? கழுத்தில் காணவில்லை. நீ பிறக்கும் போதே உடன் பிறந்தது. உன் உயிர் காக்கும் கவசமாயிற்றே, எங்கே நண்பா? ஓ, அதுவா? ஏழை ஒருவன் தன் மகளுக்கு மனம் முடிக்க முடியாமல் என் உதவியை நாடி வந்தான். அந்த நேரத்திலே அவனுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் பொன் இல்லை. யோசித்தேன். கழுத்திலே கனமான கவச குண்டலம் இருக்கவே இருக்கிறான் குபேர குந்தன். அவனிடம் அடமானம் வைத்து தாராளமாக உதவி செய்தேன். கர்ணா, நீ போகிற போக்கை பார்த்தால் உன்னையே அடமானம் வைத்து விடுவாய் போல இருக்கிறதே. நீ குபேர குந்தனிடம் அடகு வைத்த உன் கவச குண்டலத்தையும் உன் கிராமங்களையும் நான் மீட்டுத் தருகிறேன். இனிமேல் நீ எதையும் அடகு வைக்க வேண்டிய அவசியம் வராது என்று நினைக்கிறேன். ஏன்? மகாராஜா துரியோதனன் கஜானாவே எனக்கு சொந்தமாக போகிறதோ? இல்லை, இனி நானே தர்மம் செய்ய போகிறேன். சபாஷ் துரியோதனா, கருமையான உன் மனதில் என்னால் தர்ம சிந்தனை ஏற்பட்டிருக்கிறதே, அதுதான் இந்த கர்ணனுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. வருகிறேன். மந்திரியாரே, பார்த்தீரா? இந்த கர்ணன் என்னை கருமி என்று சொல்லிவிட்டு போகிறார். இவனிடம் வீணாப்பாக வேறு பேசிவிட்டேன். தர்மம் செய்து பெயர் எடுக்க வேண்டும். செல்வத்தை சேர்ப்பதுதான் கடினம், செலவு செய்வதில் என்ன சிரமம்? பறையறிவியுங்கள். இன்று முதல் துரியோதனன் தர்மம் செய்வார். இல்லாதவர் எல்லோரும் அவரிடம் வந்து கேட்கலாம். என்ன கேட்டாலும், எவ்வளவு கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும் கிடைக்கும் என்று நாடு முழுவதும் பறையறிவியுங்கள். இதனால் சகலமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இன்று முதல் தர்மம் வேண்டுவோர் எல்லோரும் துரியோதன மகாராஜாவையே கேட்கலாம். கர்ணனைப் போல் துரியோதன மகாராஜாவும் கொடை தருவார். இது மகாராஜாவின் மகிழ்ச்சி அறிவிப்பு.
குடுமி போல வானம் ஓயாது அழுது கொண்டிருக்கிறது. அழுகையில் ஆனந்தம். மன்னர் நல்லவர் என்றால் மாதம் மும்மாறி பொழியும். மாதம் மும்மாறி பொழியலாம், மாதம் 30 மாறி பொழிந்தால் எப்படி? மகாராஜா வணக்கம். ஒரு தர்மம் வேண்டும். துரியோதன ராஜா தர்மம் செய்வார் என்று பறையடித்த சத்தம் போயவில்லை. அதற்குள் ஒரு ஆள் வந்தாய். பரட்டும் என்றுதானே பறை அறிவித்தோம். என்ன தர்மம் வேண்டும்? மகாராஜா, என் தகப்பனார் காலமாகிவிட்டார். காலமானவரை திருப்பி தர சொல்லுகிறாயா? அதெல்லாம் முடியாது. காலமான என் தகப்பனாரின் உடலை தகனம் செய்ய வேண்டும். அதற்கு உலர்ந்த கட்டைகள் வேண்டும். கட்டைகள் தானே? நல்ல வேளை, எதுவும் தர முடியாததை கேட்கப் போகிறாயோ என்று பயந்தேன். மகாராஜா, இவர் இப்பொழுது நம்மால் தர முடியாததான் கேட்கிறார். கட்டைகள் தர முடியாதா? பல நாட்களாக அடைமழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஊரில் எங்கும் உலர்ந்த கட்டைகள் கிடைக்கவே இல்லை. அரண்மனையில் சமையலுக்கே விறகுகள் கிடைக்காமல் அல்லாடுகிறோம். அப்படியா? வேதியரே, நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீர் இல்லாததை கேட்கிறேன். என்ன செய்வது? உமக்கு போதாத காலம். போய் வாரும். எனக்கு போதாத காலம்தான். இல்லை என்றால் எல்லாரும் சொன்ன கர்ணனை கேளாது உங்களிடம் வந்து கேட்பேனா? நான் கர்ணனிடமே போகிறேன். கர்ணனின் அரண்மனையும் இதே ஊரில் தானே இருக்கிறது. அங்கு மட்டும் மழை பொழிந்திருக்காதா என்ன? மழை பொழிந்திருக்கலாம் என்றாலும் கர்ணன் மனம் வைத்தால் கட்டாயம் கொடுப்பான். இந்த வேதியரிடம் கர்ணன் கட்டாயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கர்ணன் மனம் வைத்தால் என்கிறானே இந்த வேதியன். கட்டை இல்லை என்றால் மனம் என்ன செய்ய முடியும்? கர்ணன் அரண்மனைக்கு அடிப்பிருக்க நம்மிடம் வேறு கேட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த மந்திரி. இந்த முறை கர்ணன் இந்த வேதியரிடம் மாட்டிக்கொள்வார். இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை. மகாராஜா, வள்ளல் கர்ண மகாராஜா, வேதியன் வணங்குகிறேன். வேதியரே, என்ன வேண்டும்? எவ்வளவு வேண்டும்? கர்ணா, வணங்கிய உடனே என்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும் என்று கேட்கிறாயே? அது என்னுடைய பிறவி குணம். ஒரு சமயம், அப்போது நான் ஒரு குழந்தை, நடைவண்டி பிடித்து நடைபழகுகிற பருவம். சப்த ரிஷிகள் சூரியபுத்திரன் என்று என்னை பார்ப்பதற்காக வந்தார்களாம். குழந்தைகளை கையை நீட்டி வழக்கமாக அழைப்பதைப் போல வருகை என்று அழைத்தார்களாம். குழந்தையா இருந்த நான் அவர்கள் ஏதோ விரும்பி என்னிடம் கேட்கிறார்கள் என்று நினைத்து உச்சந்தலையில் இருந்து நெற்றி சுற்றி எடுத்து கொடுத்து விட்டேனா? கர்ண மகாராஜா, இந்த பிறவியில் மட்டுமல்ல, சென்ற பிறவியிலும் தாங்கள் வள்ளலாக இருந்ததாக வேதவியாசர் கூறுகிறார். சென்ற பிறவியில் நான் 1000 கவசம் என்ற அரக்கனாக பிறந்ததையும் வேதவியாசர் கூறியிருப்பாரே. ஆமாம், சொல்லி இருக்கிறார். அந்த பிறவியில் தாங்கள் 1000 கவச குண்டலங்களை அணிந்திருந்தீர்கள். அதனால்தான் அந்த பிறவியில் தங்களுக்கு 1000 கவசம் என்ற பெயர். திருமால் தேவர்களை காப்பதற்காக தங்களிடம் இருந்து 999 கவச குண்டலங்களை அபகரித்துக் கொண்டார். ஆனால் சூரிய பகவானால் ஒரே ஒரு கவச குண்டலம் தங்கி இருந்தது தங்களிடம். அந்த கவச குண்டலத்தோடு தான் இந்த பிறவியில் தாங்கள் பிறந்திருக்கிறீர். ஓ, சென்ற பிறவியிலே என்னிடமிருந்த 999 கவச குண்டலங்களை திருமால் பறித்துக் கொண்டார். மிச்சம் இருக்கிற ஒரு கவச குண்டலத்தையும் திருமால் பிறவியான கிருஷ்ணன் பறித்துக் கொள்ள போகிறானோ? கர்ண மகாராஜா, தங்களிடம் மோதி பறிப்பதென்றால் அந்த கிருஷ்ணன் தோற்று விடுவார். ஆனால் யாசகம் என்று கேட்டால் கொடுத்து விடுவீர். சரியாக சொன்னீர் வேதியரே. கர்ணன் என்றும் இல்லை என்று சொல்ல மாட்டான். அப்படி இல்லை என்று சொல்லுவதை விட நான் இல்லாமல் இறப்பதே மேல். இல்லை என்று சொல்வதை விட தாங்கள் இறந்து விடுவேன் என்று சொல்லுகிறீர்களே. நான் கேட்பது இல்லாதது. தாங்கள் இறப்பதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. வேதியரே, எந்த நிலையிலும் நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன். என்னை நாடி வந்தவர்கள் வெறுங்கையோடு போனதாக சரித்திரமே கிடையாது. தைரியமாக கேளுங்கள். என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். என் தகப்பனார் இறந்து போனார். அவர் உடலை தகனம் செய்வதற்கு உலர்ந்த கட்டைகள் தேவை. இவ்வளவுதானா?
எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன். அமைச்சரே, இந்த வேதியரின் தகப்பனாரின் தகனத்திற்கு வேண்டிய கட்டைகளை கொடுத்து அனுப்புங்கள். மன்னிக்க வேண்டும், இது மழைக்காலம், அடைமழை பெய்கிறது. அரண்மனையில் அடுப்பெரிப்பதற்கு கூட விறகில்லை. கடைகளிலே வாங்கி தர வேண்டியதானே? கடைகள் என்ன, துரியோதனிடமும் கேட்டு பார்த்தேன். அங்கும் இல்லை என்பதால் தான் இங்கு வந்தேன். இங்கும் இல்லை என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் கேளாமலே போக எத்தனை. என்ன சொன்னீர்? இங்கு இல்லையா? இங்கு இல்லை என்பதே இல்லை. மகாராஜா, எங்கும் கட்டைகள் இல்லை. எப்படி இவருக்கு கட்டைகள் தர முடியும்? என்னால் முடியும். அமைச்சரே, அதோ அரண்மனையின் மேல் தளத்தில் போடப்பட்டிருக்கிறதே கட்டைகள். அந்த மரக்கட்டைகளை வெட்டி இந்த வேதியருக்கு தாருங்கள். கர்ணன் கூரையை பீத்து கொடுப்பான். கர்ணா, கர்ணா, என்னை புகழப் போகிறீர்கள். அதை கேட்க எனக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. வருகிறேன். கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொடுக்கும். இன்று முதல் இது பழமொழியாகும். கர்ணா, கொடை தருவதில் நீ கார்மேகத்தைப் போல. மழை நின்றதும் வானத்தை பார்த்து நன்றி சொல்லலாம் என்றால் மழை மேகம் காணாமல் போய்விடுகிறது. அந்த மழை மேகத்தைப் போலவே நீயும் பிரதிபலன் எதிர்பாராது சென்று விட்டாய். வாழ்க, பல்லாண்டு வாழ்க கர்ணா, வாழ்க. என்ன இடியோடு வருகிறாய்? கர்ணன் மழை என்றால் இடி கட்டியும் கூற வேண்டியதுதானே? அழைத்தாயாமே? ஆமா, வேதியர் கேட்டதை கொடுத்து விட்டாய் என்று கேள்விப்பட்டதும் உடனே அழைத்து வரச் சொன்னேன். கர்ணா, என்னிடம் பணம் இருக்கிறது, எல்லோருக்கும் நானே கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் தோற்றுவிட்டேன். கொடுப்பதற்கு பணம் வேண்டும் என்பதில்லை, மனம்தான் வேண்டும். அந்த மனம் உன்னிடம் இருக்கிறது. நீதான் வள்ளல். மந்திரி, இந்த வள்ளல் வேலையெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அதை கர்ணனே செய்யட்டும். மகாராஜா, வேதியரிடம் நீங்கள் இல்லை என்று சொல்லத்தான் போகிறீர்கள் என்று எதிர்பார்த்தோம். எந்த நிலையிலும் இல்லை என்று சொல்லாத இந்த தர்மம் உங்களை காக்கும். ஆம், நிச்சயமாக காக்கும். சரி, நான் செய்கின்ற தர்மங்கள் என்னை காக்கும். ஆனால் எனக்கு இடப்பட்ட சாபங்கள் என்னை கொல்லும். கொல்லும் சாபமா? சொல்லுகிறேன். துரியோதனா, ஒரு சமயம் ஒரு முனிவரின் பசுக்கன்று என் தேர் சக்கரத்தில் அடிபட்டு இறந்திருந்தது. அதை பார்த்து முனிவர் கோபமடைந்து, கர்ணா, இன்றைய பசுங்கன்று உன்னுடைய தேர் சக்கரத்திலே அடிபட்டு ரத்த ஆற்றிலே கிடக்கிறது. இதை போலவே ஒரு நாள் யுத்த களத்திலே உன் தேர் சக்கரம் ரத்தச்சேற்றிலே இறங்கும், சுழலாது என்று சபித்தார். அவர் கூறியதைப் போலவே யுத்த களத்திலே என் தேர் சக்கரம் பூமியிலே இறங்கும், நகராது. நான் செயலற்று போனேன். அந்த சமயத்திலே என் விரோதி அர்ஜுனனின் அம்புகள் என் ரத்தத்தை ருசி பார்க்கும். உனக்கு இப்படி ஒரு கொடுமையான சாபமா? இதைவிட கொடுமையான சாபம் ஒன்று இருக்கிறது. துரியோதனா, துரோணாச்சாரியார் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். ஆகையால் பரசுராமரிடம் நான் வித்தை கற்க ஆசைப்பட்டேன். ஆனால் பரசுராமரோ சத்திரிய குலத்தையே கருவறுக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தது. ஆகையால் நான் அந்தணன் என்று பொய் சொல்லி அவரிடம் சீடனாக சேர்ந்தேன். ஒரு நாள் ஆச்சாரியார் அசதி மிகுதியால் என் மடி மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது இந்திரன் என்னை காட்டிக் கொடுக்க சதி செய்தான். இந்திரனா? அவனது அம்சமான அர்ஜுனனுக்கு வெற்றி வர சூது செய்திருப்பான். இந்திரன் ராட்சசமண்டா உருமாறி என் தொடையிலே அமர்ந்து துளைத்தான். வலி பொறுக்காமல் தொடையை ஆட்டினால் எங்கே ஆச்சாரியாரின் தூக்கம் கலைந்து விடுமோ என்று அஞ்சி நான் வலியை பொறுத்துக் கொண்டேன். அவன் மேலும் மேலும் துளைத்தான். ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. எங்கே ஆச்சாரியாரின் தூக்கம் கலைந்து விடுமோ என்று அஞ்சி நான் வலியை பொறுத்துக் கொண்டேன். சற்று நேரத்தில் ஆச்சாரியார் எழுந்தார். ரத்தத்தை பார்த்தார். அது பெருக்கத்தோடுக்கான காரணத்தை கேட்டார். சொன்னேன். அவர் என்னை சபித்து விட்டார். ஆச்சாரியாரின் தூக்கத்திற்காக வண்டு துளைத்ததை சகித்துக் கொண்ட உன்னை பாராட்டாமல் சபித்தார். ஆமா, இந்த அதிகமான வலியை பொறுத்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் வைராக்கியமும் ஒரு சத்திரியனுக்குத்தான் இருக்க முடியும். நீ சத்திரியன் தானே என்று கேட்டார்.
ஆவின்றேன். சத்திரியன் என்பதை மறைத்து என்னிடம் நீ வித்தை கற்றாய். நீ கற்ற வித்தை காலத்தில் பயனில்லாமல் போகட்டும் என்று சபித்து விட்டார். வருகின்ற யுத்தத்திலே என் வித்தைகள் வீணாக போகின்றன. அர்ஜுனனைப் போல 1000 அர்ஜுனர்களுக்கு இந்த கர்ணன் சமம். ஆனால் யுத்த களத்திலே என் தேர் சக்கரம் சேற்றிலே சிக்கிக் கொண்டால், என் தேர்ந்த அம்புகளை விதிச்சூறாவளி வளைத்துக் கொண்டால் என் வீரம் என்ன செய்யும்? என் வித்தை என்ன செய்யும்? என் தர்மம்தான் என்ன செய்யும்?